இன்றைக்கி நம்ம ஒரு நேச்சுரலான ஹேர் டே ஆயில் பார்க்க போகிறோங்க. இந்த ஹேர் டே ஆயிலை பக்குவமாக செய்து நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டு வந்தோம் அப்படின்னா உங்களுக்கு 3 மாதத்துலேயே உங்களுடைய முடிகளில் நிறைய மாற்றங்களை பார்ப்பீங்கங்க. முடி வந்து நல்லா கருகருன்னு நீளமாக வளரும். வெள்ளை முடிகள் கூட கொஞ்சம் கொஞ்சமாக கருப்பாக மாறிடுங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்கக்கூடிய பொருள் பார்த்திங்க அப்படின்னா முருங்கைக்கீரையில் ஏகப்பட்ட அயன் இருக்குது அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். இது நம்ம உள்ளுக்குள்ளே சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாலுமே உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஹேரில் எந்த விதமான ஒரு ப்ராப்ளமும் இருக்காதுங்க. அயன் சத்து கம்மியாக இருக்கிறதுனால நிறைய பேருக்கு வந்து உடம்புல நிறைய பிரச்சனைகள் வரும். இது எல்லாத்தையுமே இந்த முருங்கைக்கீரை தேத்துடுங்க. இந்த ஹேர் டை ஆயிலில் முருங்கைக்கீரையை சேர்க்கும்போது முடி வந்து நல்லா கருகருன்னு நீளமாக அடர்த்தியாக வளரும். வெள்ளை முடிகள் எல்லாமே நல்லா கருகருன்னு மாற ஆரம்பிச்சிருங்க. 3 மாதத்துலேயே உங்களுக்கு சூப்பராக ரிசல்ட்டு தெரியும். இதில் நம்ம சேர்க்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே நேச்சுரலான பொருட்கள் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு சைடு எஃபெக்ட் வரவே வராதுங்க. முக்கியமாக வெளியில் விற்கிற ஆயிலெலாம் நம்ம யூஸ் பண்ணும்போது ஆரம்பத்தில் முடி கொட்டும் இல்லையா, அந்த பிரச்சனையெல்லாம் இந்த ஹேர் டை ஆயில்னால நம்மளுக்கு வரவே வராதுங்க. அடுத்து வந்து இதில் நம்ம சேர்க்கக்கூடிய பொருள் வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலையை பற்றி நீங்கள் சொல்லவே வேண்டாங்க. கருவேப்பிலை நம்மளுடைய முடிகளை வந்து நல்லா கருகருன்னு மாற்றி கொடுக்கும். அதேமாரி வேர்லேருந்து வளரக்கூடிய முடிகள் கூட நல்லா வந்து செழிப்பாக இருக்கும். அதாவது சில முடிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து உயிரே இல்லாத மாதிரியெல்லாம் இருக்கும். அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் இந்த கருவேப்பிலை வந்து சீக்கிரமே போக்கிடுங்க. 3 மாதத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் தெரியும் இந்த ஹேர் டை ஆயில்னால். அடுத்து இதில் நம்ம சேர்க்கக்கூடிய பொருள் 1 டீஸ்பூன் அளவு வெந்தயம் வந்து குளிர்ச்சிங்க. நம்ம இந்த வெந்தயத்தை வந்து இந்த ஹேர் டை ஆயில் சேர்த்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி ஹேர் டை ஆயில் அப்ளை பண்ணும் பொழுது உங்களுடைய பாடி வந்து நல்லா கூலாகும். ஓகேவா? இந்த மாதிரி கூல் ஆகும்போது உங்களுக்கு முடி தொந்தரவுகள் எது இருந்தாலுமே சரியாயிடுங்க. முடி பிரச்சனை சுத்தமாக போயிடும். நம்மளுடைய உடம்பு வந்து ஹீட் ஆகிறதுனால தான் உங்களுக்கு ஹேர் ஃபால்லாம் வரும். இந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கு தான் நம்ம இந்த ஹேர் டை ஆயிலில் வெந்தயத்தை நம்ம சேர்க்குறோம். இது எல்லாத்தையும் போட்டுட்டு நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் போட்டோம் இல்லையா, ஒரு அரைச்சி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த கலவையை வச்சு தான் நம்ம வந்து இப்போ ஹேர் டை ஆயில் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இந்த ஹேர் டை ஆயில் வந்து 3 மாதத்தில் ரிசல்ட் வரும்னு சொன்னேன் இல்லையா, ஆனால் ப்ராப்பராக நீங்கள் வந்து யூஸ் பண்ணணுங்க. இப்போ பாருங்கள், நான் எப்படி இந்த ஹேர் டை ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்கிறேன். இரும்பு கடாய் எடுத்துக்கோங்க. எப்பயுமே நம்ம வந்து ஹேர் டை ஆயில் செய்தாலும் சரி, ஹேர் டை செய்தாலும் சரி, இரும்பு கடாய் எடுத்து செய்யும் பொழுது உங்களுக்கு 100% ரிசல்ட் தெரியும். 3 மாதத்தில் கிடைக்கிற ரிசல்ட் 2 மாதத்தில் கூட கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ நான் எடுத்த பொருட்களுக்கு தகுந்த மாதிரி ஆயில் சேர்த்துக்கிறேன். நான் ஃபுல்லாகவே தேங்காய் எண்ணெய் தான் சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் இதோட வந்து விளக்கெண்ணெய் நல்லெண்ணெய் கூட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ இதை சேர்த்துட்டு கொஞ்சம் ஆயில் வந்து சூடாகணும். அது வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணலாம். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா பொருட்கள், அதை வந்து இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச முருங்கைக்கீரை, கருவேப்பிலை, வெந்தயம் இந்த பொருட்களுடைய பேஸ்ட்டை வந்து இதில் சேர்த்துட்டு நம்ம ஹேர் டை ஆயில் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம இந்த பேஸ்ட்டை சேர்த்த உடனே பார்த்திங்கன்னா நிறைய நுரை வரும். ஏன்னா நம்ம வந்து ஈரமாக தான் சேர்க்குறோம் இல்லையா, அந்த இலைகள்லாம் ஈரம் இருக்கும். அதனால் வந்து நல்ல நுரை வர ஆரம்பிக்கும். இப்போது இந்த நுரையெல்லாம் அடங்கணும். கரெக்டான பதத்தில் ஹேர் டை ஆயிலை காய்ச்சும் போது நம்மளுக்கு கரெக்டான ரிசல்ட்டு கிடைக்குங்க. நீங்கள் ஈரத்தோடையே நீங்கள் வந்து ஆயிலை வந்து காய்ச்சி எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரிசல்ட்டு கிடைக்கவே கிடைக்காதுங்க. நம்ம இந்த ஹேர் டை ஆயிலை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஹேர் டை ஆயிலை வந்து ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சிடலாம். இப்போ பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக நுரை வந்து அடங்கிட்டுருக்கு. இப்போ சின்ன வயசு குழந்தைங்களுக்கே பார்த்திங்கன்னா நரைமுடி வந்துடுது. நிறைய வந்து அவங்க ஸ்ட்ரெஸ்ஸுனால, படிப்பில் ஸ்ட்ரெஸ்ஸு, வேலை மேலே போனாங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸு, இதை எல்லாத்தையுமே சரி பண்ணக்கூடியதாக இந்த ஹேர் டை ஆயில் இருக்கும். அதாவது இந்த ஸ்ட்ரெஸ்ஸுனால நம்மளுக்கு ஹேர் ஃபால் வரும், சீக்கிரமே வெள்ளை முடி வருது. இந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரு முழு சொல்யூஷனாக இந்த ஹேர் டை ஆயில் இருக்குங்க. இப்போ நுரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அடங்கிட்டு வருது பாருங்கள். இந்த அளவுக்கு வந்து நுரை வந்து நல்லா அடங்கணும். அதுக்கப்புறமா இதில் நம்ம வந்து
அவுரி இலை பொடி இருக்கு இல்லையா, அதை நம்ம சேர்க்க போகிறோம். பாருங்கள் கலர் பாருங்கள் எப்படி க்ரீனாக நம்மளுக்கு கிடச்சிருக்கு. நம்ம க்ரீனாக பொருட்களை அரைச்சி போட்டோம், அதனால் க்ரீனாக இப்போ வந்து கிடச்சிருக்கு. இப்போ அவுரி பொடி வந்து 1 டீஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். அவுரி பொடியை பற்றி சொல்லணும் அப்படின்னா, நிறைய பேர் அவுரி பொடி வந்து எனக்கு இச்சிங் ப்ராப்ளம் வருது, ஒத்துக்க மாட்டேங்குதுதான் சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் கிடையாதுங்க. நீங்கள் ரெகுலராக பயன்படுத்திட்டு வாங்க, உங்களுக்கு கண்டிப்பாக இந்த அவுரி பொடி வந்து நல்ல ஒரு ஹேருக்கு உண்டான ரிசல்ட்டை கொடுக்கும். முடி வந்து நல்லா கருகருன்னு வளரும், வெள்ளையாக இருக்கிற முடிகள்லாம் கருமையாக மாறும். அடுத்து வந்து இதில் நம்ம சேர்க்கக்கூடிய பொருள் வந்து பார்த்திங்கன்னா கருஞ்சீரகம். கருஞ்சீரகத்தை நல்லா வந்து எண்ணெய் வர வரைக்கும் வறுத்துட்டு நான் பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை ஒரு 1/2 டீஸ்பூன் கிட்டக்க சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தான் அதை நான் சேர்க்குறேன். சேர்த்துட்டு நம்ம இந்த எண்ணெயை வந்து நல்லா ஆற வச்சுங்க. இந்த ஹேர் டே ஆயிலை வந்து நல்லா ஆற வச்சுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஆறிடுச்சு பாருங்கள். இதை வந்து நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். நீங்கள் அப்படியே ஊற்றி வச்சுன்னா செய்யும்போது நீங்கள் அடிக்கடி, அதாவது ஹேரில் அப்ளை பண்ணும்போது வடிகட்டி யூஸ் பண்ணிக்கலாம். இன்னுமே அந்த பொருட்கள் ஊற ஊற உங்களுக்கு இன்னும் இந்த ஹேர் டே ஆயிலோட ரிசல்ட் வந்து பக்காவாக கிடைக்கும். நான் வந்து வடிகட்டி காமிக்கிறேன் உங்களுக்கு. நீங்கள் அப்படியே கூட எடுத்து வச்சுக்கிட்டு தேவையான போது வடிகட்டிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் பாருங்கள் வடிகட்டிட்டு நல்லா அழுத்தி எடுத்துட்டு அந்த வேஸ்டேஜ் இருக்குல்ல அதை கீழே போட்டுறாமல் அதை கூட நீங்கள் ஒரு நாள் வந்து தலையில் தேய்ச்சி நல்லா வந்து ஹேர் வாஷ் பண்ணிங்கன்னா அதில் ஏகப்பட்ட எண்ணெய் இருக்கும், எண்ணெய் வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். பாருங்கள் எவ்வளோ எண்ணெய் அதிலேயே இருக்குது பார்த்தீங்களா, அதனால தான் சொல்கிறேன். வேஸ்ட் பண்ணாமல் இதை ஒரு நாள் நீங்கள் தலையில் தேய்ச்சிட்டு நல்லா வந்து ஷாம்பு போட்டு குளிச்சிடலாம். இப்போ பாருங்கள் நம்மளுக்கு எவ்வளோ திக்கான கண்டிஷனில் ஒரு சூப்பரான நேச்சுரலான ஹேர் டே ஆயில் கிடச்சிருக்கு. இந்த ஹேர் டே ஆயிலை நம்ம கையில் ஊற்றும் போதே பாருங்கள் எவ்வளோ திக்காக நம்மளுக்கு இருக்குது. நீங்கள் இந்த ஹேர் டே ஆயிலை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். இந்த ஹேர் டே ஆயிலை நல்லா வந்து ஹேரில் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா வந்து ஒரு நாள் பூரா கூட ஊற வச்சுக்கலாங்க. நைட்டு தடவிட்டு நைட்டு பூரா அப்படியே விட்டுடலாம். இல்லை அப்படின்னா 1 மணி நேரம் 2 மணி நேரம், எனக்கு டைம் இல்லை அப்படின்றவங்க 1 மணி நேரம் 2 மணி நேரம் குளிக்கிறதுக்கு முன்னாடி, ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ஹேரை வந்து ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிக்கலாம். பாருங்கள் கையை பாருங்களேன் எவ்வளோ கருகருன்னு இருக்குது. ஹேரில் வந்து நம்ம இந்த மாதிரி ஸ்கேல்ப்லலாம் படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணிவிட்டு மசாஜ் கொடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு ஸ்டோக் கொடுக்க முடியுமோ உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கொடுத்துக்கோங்க. இதெல்லாம் கொடுத்து 1 hour 2 hour ஊற வச்சுட்டு நீங்கள் மைல்டு ஷாம்பு வச்சு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. ரெகுலராக பண்ணுங்கள். டெய்லியுமே நீங்கள் தலை குளிக்கிற பழக்கம் இருந்துச்சுன்னா டெய்லியுமே இந்த எண்ணெயை வச்சுட்டு குளிங்க. இல்லை வாரத்தில் 2 நாள் பழக்கம்னா அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. நீங்கள் தலை குளிக்கணும்னு அவசியம் இல்லை. 1 நாள் 2 நாள் தலையில் எண்ணெய் இருந்தாலுமே எந்த பிரச்சனையும் வரப்போகிறதில்ல, சைடு எஃபெக்ட் எதுவுமே வரப்போகிறதில்ல. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஹேரை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு வரும் பொழுது உங்களுடைய முடி பிரச்சனைக்கு 100% சொல்யூஷன் கிடைக்குங்க. இந்த ஹேர் டே ஆயிலை நீங்களும் ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள். ப்ரிப்பேர் பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ரிசல்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளுடைய சேனலில் ஏகப்பட்ட ஹேர் டே ஆயில், ஹேர் டே இதெல்லாம் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். யாருக்கு எது சூட் ஆகுதோ அதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணி ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்றத நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிக்கோங்க, ஹைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.